டீ போட ஆரம்பிச்சா நைட்டு பால் வரைக்கும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எம்பட்ட வேலை தான் செய்யறது ஒரு மனுஷி. இவ்வளோ வேலையும் செஞ்சு போட்டு இந்த ஜீவன் இப்படி நடந்துட்டு இருக்கதே ரொம்ப பெரிய விஷயம். இதுல குழம்புல உப்பு இல்லைன்னு 1000 நொட்டம் சொல்ல வேண்டியது. என்னாச்சு சரோஜக்கா, எதுக்கு இவ்வளோ கோவமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பின்னாடி 4 முடி காலையில இருந்து அம்பிட்டு வேலை செஞ்சுட்டு மதியானத்துக்கு சோதை வடிச்சிட்டு பருப்பு கடைஞ்சிட்டு காலிஃப்ளவர் பொரியல் பண்ணி வச்சேன். அந்த பருப்புல கொஞ்சம் உப்பு கம்மியா போச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம்ல? எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறது இன்னும் கொஞ்சம் பேர போறாங்க. அண்ணன் சண்டை போட்டாரு. ஆமா, அண்ணன் தான், உங்க நொண்ணன் தான் சண்டை போட்டாரு. ஐயோ, என்ன இந்த கிளி கிளிக்குது இந்த டுன்டுன்னு? அக்கா, அண்ணன் சொல்றதும் தப்பு இல்லைல்ல. சமைக்கும் போதே கொஞ்சம் வாயில ஊத்தி பார்க்கணும் உப்பு சரியா இருக்கா இல்லையான்னு. சரியானடா கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதானே. தலையெழுத்து பத்தியா எனக்கு திருடி திங்கிறவளா அன்வீச் பண்ற. 4 முடி வாயை முடிட்டு சைலண்டா இருங்க. ஏற்கனவே அங்க கொதிச்சு எழுந்துகிட்டு இருக்காங்க. வாயை கொடுத்து புண்ணாக்கிக்காதீங்க. அப்படின்னா என்ன சொல்லிட்டேன் பானு, இவ இந்த கிளி கிளிக்கிறான். சமைக்கிறவங்களுக்கு தான் தெரிய கஷ்டம், உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. இவளும் பாத்தியம்மா நம்மள கலாச்சிட்டு போறா. சின்ன பொண்ணே வந்துட்டியா? வந்துட்டேன் 4 முடி. ஆமா சரோஜக்கா, எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அதை விட்டு தெளி சின்ன பொண்ணு, அது உப்பு சப்பு இல்லாத பிரச்சனை. திமிரு பிடிச்சது. உடம்புல மட்டும் திமிரு இல்ல, முடி வரைக்கும் திமிரு இருக்கு. வாங்க ஊதாமண்ட. எனக்கு பேர் இருக்கு, என் பேரை வச்சு கூப்பிடுச்சிட்ட பொண்ணு. உங்க ஹேர் கலருக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு அழகா ஒரு பேர் வச்சிருக்க. என்ன ஊதாமண்ட நீங்க? இது கூட புரிஞ்சுக்க மாட்டீங்க. இந்த ஒரு முடியை வச்சுக்கிட்டு இவகிட்ட படாத போடுறானா? ஓய், நைட்டோட நைட்டா மொட்டை அடிச்சுட்டு வந்துடணும் போல. ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. என்னாச்சு சின்ன பொண்ணு, எதுக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்ற? என் மாமியார் கறி வேலைக்கு போ, ஒரு 4 காசு சம்பாரின்னு சொல்றாக்கா. பாரு, வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போகணுமா. இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு டிவி சீரியல் எல்லாம் பார்த்துட்டு கிடக்கும். அதுக்கு தான் பிளான் போடுது. நீ படிச்சிருக்கலம்மா, அதுக்காக கூட மாமியார் கறி சொல்லிருக்கலாம்ல, படிப்பு வேஸ்டா போக கூடாது, வேலைக்கு போகணும்னு. அவ்வளவு நல்ல நல்ல என் மாமியார் கிடையாதுக்கா. இவ்வளவு வளர்த்தே வாழ்ந்திருக்காளே, வேலைக்கு தான் போனா என்னமா? ஊதாமண்ட ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே. ஒன்னும் இல்லம்மா, நீ போ. சரி, இப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்க சின்ன பொண்ணு? ஏதாவது ஒரு வேலைக்கு போறியோ? பானு, அவ்வளவு போய் வேலைக்கு போக சொல்ற, அவ எப்படி போவா? அதெல்லாம் போக மாட்டேன். 4 முடி நான் கஷ்டப்பட வேண்டதுக்காக நீங்க வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்கல்ல? பாய்த்திக்காரி சின்ன பொண்ணு. இவ வேலைக்கு போயிட்டு இவ உருப்பிட்டுருவா. நம்ம என்ன பண்றது? யாரு வீட்டுல போய் பொருளை பேசுறது, கோழி முட்டிட்டு தெரியறது? என்ன 4 முடி இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்ல சின்ன பொண்ணு, ஏற்கனவே நீ வீட்டுல அம்பிட்டு வேலை செய்யற, செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் இப்படி போய் ஒரு கம்பெனில வேலை பார்க்க முடியும்? பாவல நீ. அதுக்காக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. எனக்காக உண்மையா யோசிக்கிறது 4 முடி மட்டும்தான். இப்பயாச்சும் தெரிஞ்ச சின்ன பொண்ணு, அது வரைக்கும் சந்தோஷம். கிடைச்ச வரைக்கும் இவ வேலைக்கும் போயிடக்கூடாது, உருப்பிடவே கூடாது. இறைவா, என் கூட கோழி முட்டிக்கிட்டு ஊர் பொருளை வச்சுக்கிட்டே தெரியணும். ஹோம் கிரீம் காப்பாத்து. ஏ 4 முடி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முட்டை மந்திரம் வைக்கிற மாதிரி வைக்கிற. அப்படியே உனக்கு குத்தி விடுவேன் மூக்கு மேலேயே. யாரை பத்தி முட்டை மந்திரம்ன்ற? அதுல என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எப்பவுமே நல்லதுதான் நினைப்பேன். ஊருக்கும் உலகத்துக்கும் நல்லது நடக்கணும் தான் எப்பவுமே இந்த 4 முடி நினைப்பான். அப்ப என்னதுக்கு ஏதோ மந்திர மாதிரி ஏதோ ஹோம் கிரீம் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னது? வேர்ல்டு பீச்சுக்காக நான் ப்ரே பண்ணேன். என்னாச்சு சின்ன பொண்ணு, எதுக்கு சிரிச்சுக்கிட்டு கிடக்குற? ஏற்கனவே வேர்ல்டுங்க பீச் பீச்சா போயிடுமோன்ற பயத்திலேயே தான் எல்லாம் சுத்திட்டு கிடக்குறோம். அதெல்லாம் எதுவும் ஆகாது சின்ன பொண்ணு. நல்ல மனசோட நான் தான் ப்ரே பண்ணியிருக்கேன்ல. கடவுள் எல்லாரையும் காப்பாத்துவார், எல்லா நாட்டு மக்களையும் காப்பாத்துவார். சரியா? கடவுள் நேரடியாக வந்து என்கிட்டயே சொல்லியிருக்காரு சின்ன பொண்ணு, வேர்ல்டு பீச்சுக்காக நீ டெய்லி வந்து ஹோம் கிரீம் காப்பாத்து, அதை மட்டும் சொல்லி நான் நாட்டை காப்பாத்திடுறேன், மக்களை காப்பாத்திடுறேன், உலகத்தையே காப்பாத்திடுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப டெய்லி நீ கடவுள் கிட்ட பேசுறியோ? ஆமாக்கா. சரி, 4 முடி சிலிண்டர் புக் ஆகி ஒரு 4-5 நாள் மேல ஆகுது. எப்ப என் வீட்டுக்கு வரணும்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. இந்த டுன்டன் என்ன இன்னைக்கு ரொம்ப கலாய்க்குது நம்மள. திமிரு பிடிச்ச டுன்டன். சரி, நீ சொல்லி சின்ன பொண்ணு, என்னதான் பண்றதா இருக்க? வேலைக்கு போறியா என்ன? ஆமாக்கா, ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன், நைட் ஷிஃப்ட். ஐயோ, இப்பதான் சொன்னா அதுக்குள்ள வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்ற. சின்ன பொண்ணு, நைட் ஷிஃப்ட்லாம் போக கூடாது சின்ன பொண்ணு, காலையிலனா போலாம். நைட் ஷிஃப்ட்ல எல்லாம் பார்க்க தாங்க செய்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை 4 முடி. ஐயோ இல்ல சின்ன பொண்ணு, என் வீட்டு பக்கத்துல இப்படிதான் ஒரு பொண்ணு நைட் ஷிஃப்ட் தான் பார்த்துக்கிட்டு கிடந்துச்சு. ஒரு நாள் கேட்குறேன், ஏம்மா கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் மை இப்படி பூசி வச்சிருக்கேன், கம்மியாக போடலாம்லன்னு. அந்த பொண்ணு சொல்லுது, நான் மை போடலக்க, அது டார்க் சர்க்கிள் அப்படின்னு. கண்ணு சுத்து கருவலையும் வந்துருச்சுட்ட பொண்ணு, அப்புறம் பார்க்க நல்லாவே இருக்காது. ஆமாம்மா, சொன்ன மாதிரி நைட் ஷிஃப்ட் உடம்பு ரொம்ப பாதிக்குமா? அதெல்லாம் பார்த்தா வேலை கேட்குமாக்கா? ஊர் உலகத்துல பாதி பேர் நைட் ஷிஃப்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிச்சம் நம்மளும் சின்ன பொண்ணு கூட வேலைக்கு போனா என்ன? 4-5 ரூபாய் வந்தது நம்மளும் சிங்க பெண்ணேன்னு வாழுவோம்.
சும்மா வேலையை பத்தி கேட்டு பாப்போம். ஆமா சின்ன பொண்ணு, அது என்ன வேலை? ஈஸியான வேலை தான்க்கா. ஈஸியான வேலை தானா? அப்ப நமக்கு கிடைச்சிடும், நம்மளும் பண்ணிவிடுவோம். எப்படியாவது சேர்ந்துடணும். எப்படி இருக்கும், கொஞ்சம் விவரமா சொல்லு சின்ன பொண்ணு. ஒரு 4-5 பேயை கொடுத்து இந்த அம்மா பேனை பார்த்து குத்தி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கக்கா. பேயா? என்ன சின்ன பொண்ணு சொல்ற? பேய்க்கு பேன் பார்க்கணுமா? ஆமாக்கா. வரீங்களா? நாளைக்கு போலாமா? இல்ல இல்ல சின்ன பொண்ணு, நான் வரல, நீ போயிட்டு வா. வாங்க 4 முடி, நீங்க தான் ரொம்ப ஆர்வமா இருந்தீங்களா, வாங்க போவோம், ஒன்னா போவோம். 4 முடி இவ்வளவு கூப்பிடுறா சின்ன பொண்ணு, போயிட்டு வா. நமக்கு போயிட்டு வாங்க. போனா எங்க திருப்பி வர முடியும்? நம்மள ஒரேடியா க்ளோஸ் பண்ணி இவ்வளவு எல்லாரும் பிளான் போட்டிருப்பாங்க போலயே. நானே நைட் ஷிஃப்ட் போக வேணாம், அதுக்கு பதிலா ஏதாவது வியாபாரம் தொடங்கலாம்னு இருக்கேன்க்கா. என்ன பிசினஸ் சின்ன பொண்ணு? அதான்க்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஹோட்டலு இட்லி சுட்டு போடுவோமா? லூசு டுண்டு. இட்லி போட்டா வியாபாரம் நல்லா நடந்துருமா? பீஸா பர்கர்னு போட்டாதான் வியாபாரம் நல்லா சூடு பிடிக்கும். பிடிக்கும். நல்லா பீஸா பர்கர்னு திருட்டு மூஞ்சி பத்தியா நல்லா ஊப்பி போய் கிடக்கு. இல்லக்கா, இட்லி கடைலாம் வேண்டாக்கா, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. பீஸாவும் இவ்வளோ ஆரி ஒர்க் கற்றுக்க சொல்லி ஆரி ப்ளவுஸ் தைக்கி விட்டுருவோம். நமக்கு அப்பப்போ 200 300 கம்மி பண்ணி தச்சு கொடுப்பான், நம்மளும் போட்டுக்கிட்டு தெரியலாம். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு யோசனை. நீ ஏன் ஆரி ஒர்க் கற்றுக்க கூடாது? கத்துக்கிட்டே சொந்தக்காரன் தான், பக்கத்து வீட்டுக்காரன் தான், ஃப்ரீயா தச்சு கொடு, 5000 ரூபாய் பிளவுச்ச 500 ரூபாய்க்கு தச்சு கொடுன்னு சொல்ல வேண்டியது. ஐயோ, மனசுல நினைச்சது அப்படியே சொல்லிட்டாலே.